ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உடலுக்கு வலிமை அளிக்கக்கூடிய, பசியை தூண்டக்கூடிய பிரண்டை துவையல் தான் எப்படி பிரண்டை துவையல் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாங்க. பிரண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி, கொழுந்து பிரண்டையை பறிச்சுக்கணும், குட்டியாக கட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மல்லி 2 ஸ்பூனு, மிளகாய் தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, உளுந்து பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, 2 பல் தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காய், புளி, தேவையான அளவு கல்லுப்பு, எண்ணெய், இவ்வளோதான் தேவை. ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிடலாம், வறுத்துடலாம். அதுக்கப்புறமா உளுந்து, சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக தான் வறுக்கணும். மிதமான தீயில் வச்சு ஸ்லோலியே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக அந்த மணம் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ரொம்ப போட்டு தீயிற அளவுக்கு நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்துருச்சுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே வடை சட்டி அடுப்பில் வச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, அந்த எண்ணெய்க்குள்ளேயே புளியை போட்டு வணக்கிடலாம். தேங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். புளியும் அதிலேயே வச்சுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். புளியை வெங்காயக்குள்ளே போட்டு வணக்கிறதுனால அந்த புளியோட பச்சை வாசம் போயிடுங்க, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக போட்டோம்னா அந்த பச்சை வாசம் அடிக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு, வதங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கலாங்க. அதே வடை சட்டி அடுப்பில் வச்சு அந்த பிரண்டி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். பிரண்டியில் எண்ணெய் விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே வறுத்துக்கணும். பிரண்டியோட இலையும் அந்த நார் மாதிரி வரும், அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த இலையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லது தான். இப்படி குட்டியாக கொழுந்து பிரண்டி எடுத்து இப்போ குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த நாராக வராது. கொஞ்சம் முத்தி இருந்ததுன்னா நார் வரும். முத்தாத கொழுந்து பிரண்டியை போட்டுக்கிட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது. நல்லாவே எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிடணும். கலர் சேஞ்ச் ஆகிடணும். நம்ம வணக்க தெரியும். அந்த க்ரீன் கலராக இருக்கிற பிரண்டி எல்லோயிஷாக மாறும். அப்படியே மாறிடுச்சுங்களா. இதே நம்ம ஆல்ரெடி வெங்காயம் இதெல்லாம் வறுத்துருப்போம்ல, அது இதில் சேர்த்து மொத்தமாகவே ஒரு கிளறி விட்டுறலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. பசி ஆகலின்னா இந்த பிரண்டி துவையல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அரைச்சிருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வேணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் தாளிச்சுக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு நம்ம சாப்பிட்றப்ப அந்த சட்னியை கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கலந்து விட்டுட்டோம்னா அந்த 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 உளுந்தோட அந்த கிறிஸ்பினஸ்லாம் போயிடும், வதன்னு மாதிரி ஆயிரும். சாப்பிட்றப்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுடு சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிரண்டி கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.